மனைவியோட பேச்சை கேட்கலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இங்கே எத்தனையோ பேர் இருக்கோம். நாம எத்தனை பேர் மனைவி பேச்சை கேட்கிறோம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ நான் எப்படின்னாங்க மனைவி கிட்ட கேட்பேன் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அவங்க வந்துக்கிறாங்களா ஐயா? கேட்பேன். கேட்டுட்டு அவங்க சொல்றதுக்கு மாத்தி செய்யும். அப்ப கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னா மனைவியின் இங்க வந்துங்க கம்பராமாயணத்துல மனைவியின் பேச்சை கேட்டு கெட்டவர்கள் 2 பேர், மனைவியின் பேச்சை கேட்காமல் கெட்டவர்கள் 2 பேர். அப்ப மனைவியின் பேச்சை கேட்டாலும் தப்பு, கேட்கலினாலும் தப்பு. அப்ப என்ன செய்யறது? நாம ஒரு பெரிய வினா. அதாவது கேட்டு கெட்டவர்கள் யார் அப்படின்னா தசரதர், ராமர் கேட்டு கெட்டார். கேட்காமல் கெட்டவர்கள் யார் அப்படின்னா வாலியும் ராவணனும் கேட்காமல் கெட்டார்கள். அப்ப மனைவியின் பேச்சு கேட்கலாமா அப்படின்னா எப்பெல்லாம் கேட்கணுமோ அப்பெல்லாம் கேட்கணும். வேதம் சொல்லுதா? வேதமே அதான் சொல்லுது. மனைவியின் பேச்சு எப்ப கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கிறத வச்சு இருக்கு. அந்த விதத்துல நான் மனைவியின் பேச்சு நிறைய கேட்பாங்க. நல்லா அறிவுள்ள பயனுள்ள தகவலை சொல்லுவாங்க. ஆக நிறைய நல்ல ஆலோசனைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த வாசகம் தான் நான் முதல்ல சொன்னது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன்.